இன்றைக்கி நம்ம பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறோம். நான் செய்கிற மாதிரி செய்வேன். இது வந்து 50, அந்த 50 கிராம்னா ஒரு குட்டி உலக்கு வந்து இது 50 கிராம் பிடிக்கும். இது கிராம் தானே, கிராமாக வெயிட்டான்னு வந்துச்சுங்க அதுவே ஃபஸ்ட்டு. இது 50, அதில் பாதி இது வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன் மைசூர் தாள். இது வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மைசூர் தாள் வந்து எடுத்துருக்குது. இதுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி வச்சுருக்கோம். காய்கறிகள் வந்து அடுத்து வெட்டணும். இப்போ நிறைய நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ இது கழுவிட்டு வந்தாச்சு. இது கூட வந்து நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். காரத்தை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து மஞ்சள்தூள் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிச்சு. கொஞ்சோண்டு பருப்பு வேகிறதுக்கான உப்பு உங்கள் தேவைக்கு பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு நெய். இது எதுக்குன்னா அந்த தண்ணியானது வந்து வெளியே வராமல் இருக்கும். அதுக்கு தான் நெய் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். நெய் தான் ஆட் பண்ணோம், இல்லை சமைக்கிற எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன், வாசனையாக இருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் காய்கறிலாம் நம்ம சேர்க்க வெட்டிட்டு வந்துட்டு நம்ம அடுத்து ப்ராசஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் இது குக்கரில் வேகட்டும். இப்போ அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்குன்னு நினச்சி எல்லாமே போட்டேன். கடைசியாக வந்து கேட்சுவே ஆகவே இல்லை, சாரி. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நீ வந்து வதக்கணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டேன். எதுக்குன்னா வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்காக உப்பு. கொஞ்சம் வதக்கி முடிச்சோன்னு ஆக்சுவலாக நான் இந்த காய்கறிலாம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு இது பேர் முள்ளங்கி, வெண்டைக்காய், கேரட்டு, ஒரே ஒரு பீன்ஸ் வெட்டிட்டுது, அவ்வளோதான். இங்கே காய்கறிலாம் வெந்துக்கிட்டு இருக்குது. வெயில் அடிக்கணும், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? இந்த சைடு வந்து பருப்பு வந்து ஒரு 50% அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். 50% தான் வந்திருக்கும். அது கூட வந்து நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். சில பேர்த்துக்கு பூண்டு வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே போட்டுருவாங்க. எனக்கு பூண்டு தெரியணுக்காக நான் வந்து இப்போ போடுறேன். எனக்கு வந்து பூண்டு தெரியணும் சாப்பிட்றதுக்காக போடுறேன். அது கூட மல்லித்தூள், இது கூட மிளகாத்தூள், இது மிளகாத்தூள், மல்லித்தூள். ஃபஸ்ட்டு போட்டது தாங்க மல்லித்தூள், மிளகாத்தூள். இது வந்து மல்லித்தூள். இதுலேயே வந்து சீரகம், மஞ்சள் அந்த எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருவேன். அதனால் நான் தனியாக எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். குழம்பு மிளகாத்தூள் மாதிரி அப்படியே அரைச்சி வச்சுருவேன். ஓகேவா? இதுக்கு நான் வேக விட போகிறேன். சில பேர் வந்து காயில் போட்டு வேக வைப்பாங்க. நான் வந்து பருப்பில் போட்டு வேக வச்சேன். அது டேஸ்ட் நல்லா தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு ஊற்றியாச்சு. பருப்பு ஊற்றி கொதி வந்தோடனே நல்லா தேவையான தண்ணி ஊற்றிட்டு தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லியில் போட்டு எடுத்துட்டோன்னா சாம்பார் ரெடி.